குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. இன்னும் இனிய கதைகள் கேட்க மழலைகள் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கதைக்குள் போகலாமா குட்டீஸ்? வணக்கம் நண்பர்களே, இன்றைய திருக்குறள் கதைகள் மூலம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அழகான பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க கதைக்குள் போகலாம். திருக்குறள் 34 பால் அறத்துப்பால். அதிகாரம் மனத் தூய்மை. குறள்: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுலல நீர் பிற. கதைகள். நந்தன் என்ற இளைஞன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான். அவன் ஏழைதான், ஆனால் மனசு ரொம்ப சுத்தம். ஒரு நாள் கிராம சந்தையில் ஒரு பை கிடைத்தது. அதில் நிறைய பணம் இருந்தது. அதை பார்த்த சிலர், யாரும் பார்க்கல, எடுத்துக்கோ என்றார்கள். ஆனா நந்தன் மனசுக்குள் நினைத்தான், பணமில்லாதது துக்கமில்ல, மனசு மாசுபடுதல்தான் பெரிய துக்கம். அவன் அந்த பையை ஊர் தலைவரிடம் ஒப்படைத்தான். சில நாட்களுக்குப் பிறகு அந்த பை ஒரு வியாபாரிக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தது. வியாபாரி மகிழ்ச்சியுடன் நந்தனை அழைத்து, உன் நேர்மைதான் என் நம்பிக்கையை திரும்ப கொடுத்தது என்று சொன்னார். நந்தனுக்கு வேலை, மரியாதை, மகிழ்ச்சி மூன்றும் கிடைத்தது. கருத்து: மனசு சுத்தமா இருந்தாலே அதுவே முழு அறம். நண்பர்களே, நேர்மை இருந்தால்தான் வாழ்க்கை உயரத்துக்கு போகும். இன்றைய திருக்குறள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் அழகான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.